எடுத்து வாசிக்கலாம். 28 1 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல். அந்நாட்களில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலின் மேலே யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். சவுலை குறித்து நல்ல கவனிங்க. சவுலை குறித்து வேதத்துல என்ன வாசிக்கிறோம்னா, சவுல் அவன் ஒரு தீர்க்கதரிசி. யாரு வாசிக்கிறீங்களா பைபிள்ல? சவுல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்று சொன்னால் தேவன் அவனோடு பேசுவார். தேவன் அவனோடு பேசுவார். அவன் என்ன செய்வான்? மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுவான். அப்படியாப்பட்ட ஒரு மெய்யான ஒரு பெரிய தீர்க்க தரிசி அவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக ஜெபிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இல்லையா? அதனாலதான் சாமுவேல் என்ன செய்ய, கழுதையை தேடி வந்தவன அரசனாக்கினார். அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய குணாதிசயம், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து சாமுவேல்கிட்ட சொன்னாரு, சாமுவேலே இவனை நீ என்ன செய்ய, அரசனாக அபிஷேகம் பண்ணு அப்படின்னாரு. ஒரே நாள்ல அரசன் ஆயிட்டான். எத்தனை நாள் கழிச்சாகல? ஒரே நாள்ல அரசன் ஆயிட்டான். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட சவுல் கவனிச்சுக்குங்க, ஜெபிக்கிறான், தேவனிடத்திலிருந்து பதில் வரல. அல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து பதில் வரல. அடுத்து எங்க போய் கேட்டான்? இல்ல, அந்த வசனத்தை வாசிங்க. சொப்பனங்களிலாவது அருளவில்லை. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சொப்பனத்துல ஆண்டவர் என்ன செய்யல, அவங்கிட்ட பேசல. சரி, பைபிள் எடுத்து வாசித்து பார்ப்போம், ஆண்டவர் பேசுவார்னு சொல்லி அதை எடுத்து வாசித்து பார்த்தாலும் ஆண்டவர் என்ன செய்யல, பேசல. சரி, ஒரு ஊழியக்காரன்ட்ட போயாது ஜெபம் பண்ணி கேட்போம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் கேட்டாலும் அங்கேயும் பேசல. அல்லேலூயா. இந்த நிலைமை தான் இப்ப நமக்கு வந்துருக்கு. அல்லேலூயா. ஜெபிக்கிறோம், கர்த்தர் நமக்காக பேசுவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களிலே என்ன நடக்கிறது, என்ன பிரச்சனை நடக்கிறது, எதற்காக இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த பிரச்சனை நம்முடைய குடும்பங்களிலே வந்தது, ஒரு சமாதானமாய் இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு சமாதானம் இல்லாதபடி மிகவும் சஞ்சலத்தோடு இருக்கிறோமே, இதற்கு என்ன காரணம்? அல்லேலூயா. சரி, ஒரு பிரேயரை வைப்போம். வச்சு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பிரேயரை வச்சாச்சு, ஆண்டவர் பேசல. ஆண்டவர் என்ன செய்யல? வீட்டில் பிரேயர் வச்சாச்சு, பாஸ்டரை கூப்பிட்டாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, ஆண்டவர் என்ன செய்யல? தீர்க்கமா பேசல. சரி, அல்லேலூயா. சரி, அப்ப தனிப்பட்ட முறையில் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற நல்ல தேவனிடத்துல ஜெபித்து தேவன் சொல்லுகிறதை சொல்லக்கூடியதான நல்ல ஒரு ஊழியக்காரனை தேடி போய் அவனிடத்திலே கேட்கும் போது அவங்கிட்ட இருந்து பதில் இல்லை. அல்லேலூயா. ஜெபிக்கிறோம், பதில் இல்லை. ஏன் நம்ம குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை, ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை, ஏன் இப்படி ஒரு பிரச்சனை வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னா, தேவன் சவுலிடத்தில் பேசவில்லை. அல்லேலூயா. இந்த சவுல் தேவனிடத்தில் போய்
எதுக்காக கேட்க போனான்? எதுக்காக தேவனிடத்தில் விசாரிக்கிறான்? எந்த சேனை வந்து நிக்குது? பெலிஸ்தருடைய சேனை திரளாய் வந்து நிக்குது. அந்த சேனையை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? இவன் கொஞ்ச ஆள்கிட்ட இருக்கிறாங்க. சேனையை பார்த்தாலே பயம் வந்துருச்சு. அல்லேலூயா. சேனையை பார்த்தனே நடுக்க வந்துருச்சு. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் பாடுகளையும் உபத்திரங்களையும் வேதனைகளையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி வருதுன்னா ஒரு வேதனை வந்துருச்சு. இப்போ கண்டிப்பா யாரை தேடி ஆகணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எப்படி இருக்கு குடும்பங்கள் தெரியுமா? கல்யாணம் முடிக்கும் போது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பசங்க என்ன செய்யறாங்க? புருஷனும் வந்துடுறான், பொஞ்சாதியும் வந்துடுது. அல்லேலூயா. ஏன்னா ஞானஸ்தானம் எடுத்தாத்தே தாலி கொடுப்பாங்க. அல்லேலூயா. இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரே பயந்த வேற பயமெல்லாம் இல்லை. கடவுளுக்கு பயந்து ஞானஸ்தானம் எடுத்ததெல்லாம் இல்லை. கடவுளுக்கு பயந்து ஞானஸ்தானம் எடுத்திருந்தா இன்னைக்கு வாலிபர்கள் எங்க இருப்பாங்க? ஆலயத்தில் இருப்பாங்க. அப்ப என்ன பயம் இல்ல? கடவுளுக்கு பயந்து ஞானஸ்தானம் எடுக்கல, கல்யாணத்துக்காக எடுத்தவர்கள். அல்லேலூயா. சரி, இப்ப அந்த வாலிபர்கள் எப்ப இயேசுவை தேடுவார்கள் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து பொஞ்சாதிக்கு வந்தாலும் கூட வரமாட்டான். பொஞ்சாதிக்கு பேய் பிடிச்சி ஆடுனா கூட அம்மாட்ட சொல்லி, அம்மா நீ போய் என் பஞ்சாயத்தை கூட்டு போய் ஜோம் பண்ணி விளக்கி விட்டுவான்ட்டு அவன் என்ன செய்வான்? ஊர் சுத்தத்தான் செய்வான். அவன் வரமாட்டான். அவனுக்குன்னு வந்து அவனுக்கு ஆட்டம் கொடுக்கும் பாருங்க. அவனுக்கு கை வேதனை, கால் வேதனை, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போய் தீர முடியல. ஐயோ இனி என்ன செய்யணும்? இன்னி பாஸ்டரை தேடுவோமா, சர்ச்சுக்கு போவோமா அப்படிங்கும் போதுதே அவனுக்கு அந்த உணர்வே என்ன செய்யுது? வருது. அவனுக்கு ஒரு பிரச்சனை வரணும். அல்லேலூயா. வந்த பிறகுதான் தேட ஆரம்பிக்கிறான். அல்ல, இது எல்லா குடும்பத்திலும் உள்ள விஷயம். ஒரு குடும்பம் மட்டும் இதுல விதிவிலக்கு இல்ல. எல்லா குடும்பமும் இன்னைக்கு இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. சரி, தேவரை தேடி வந்துட்டா பரவாயில்ல. ஏன் ஆண்டவர் வந்து பேசல? ஒரு கேள்வி நம்ம கேட்டுப்போம். ஏன் பேசல? வாசிங்க 15:1 சாமுவேல் 15:1. அல்லேலூயா. என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்க ஆண்டவர் வந்து சவுல ஃப்ரீயா ராஜாவாக்கிட்டார். அவன் ராஜாவானதுக்கு எந்த இது கொடுத்து என்ன செய்யல? ராஜாவாகல. ஃப்ரீயா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ராஜாவாக்கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்தது எப்படி? ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தோ, 5 லட்ச ரூபா கொடுத்தோ, இல்ல ஒரு 1000 ரூபா கொடுத்தோ, 2000 ரூபா கொடுத்தோ என்ன செய்யல? ஞானஸ்தானம் எடுக்கல. போனோம், பாஸ்ட் என்னஞ்சாரு? தண்ணியில முக்கி விட்டாரு. ஃப்ரீ. ஒரு காசு கொடுத்து வாங்கல. அதனால அதனுடைய விலை தெரியல. ஓசி தானே. ஓசியா ஞானஸ்தானம் எடுத்தா என்ன தெரியாது? விலை தெரியாது. அல்லேலூயா. அப்ப விலை தெரியல, விலை தெரியல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஞானஸ்தானம் எடுத்துட்ட, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற, நீ என்ன செய்யக்கூடாது? நல்ல கவனிங்க. இவர் சொல்றாரு, அமலேக்கரை போய் நீ மடங்கடித்து அவனுடைய பட்டணத்தில் இருக்கிற பட்டணத்தை பூரா தீக்கிரையாக்கி சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் கொன்று போட்டுட்டு ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் சங்கரிச்சுட்டார். ஒரு தூசி கூட இருக்கக்கூடாது. ராஜாவையும் கொன்றுட்டார். அல்லேலூயா. இவன் இப்ப என்ன செய்யறான்? போறான். அங்க போய் பார்த்துக்கும் போது அமலேக்கனுடைய ராஜாவை என்ன செஞ்சிட்டான்? கொல்லல, உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்டான். ஒரு தப்பு. ரெண்டாவது தப்பு என்னன்னா, தேசத்தை தீ வச்சா கொளுத்துனா எல்லாம் செஞ்சான். நல்ல ஆடு மாடுகளை பூரா என்ன செஞ்சான்? பத்திக்கிட்டு விட்டான். அல்லேலூயா. அந்த தேசத்துல இருந்த நல்ல 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 கவனிச்சுக்கங்க, நல்ல ஆடு மாடுல பூரா லாபம் எங்க இருக்கோ அங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவரை தேடுகிறதாக ஒரு பிரேயரை வச்சுட்டோம். அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறது,
நீ ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டா எல்லா சட்ட திட்டங்களுக்கு நீ கட்டுப்பட்டாகணும். தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீ கட்டுப்பட்டே ஆகணும்ட்டாரு. அல்லேலூயா. அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கு? தேவனுடைய ஆலயத்திற்கு வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவனை தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. தவறுகள் செய்யாமல் இருப்பது அவசியமா இருக்கிறது. பீடி சிகரெட்டு குடிக்காம இருக்கிறது அவசியமா இருக்கிறது. தண்ணி அடிக்காம இருக்கிறது அவசியமா இருக்கிறது. இந்த தவறுகளை பூரா செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? அதைத்தான் செய்வாங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வானா என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. ரொம்ப தெளிவா பேசுவாங்க. பெரிய ஞானிகள் மாதிரி ரொம்ப மெத்த படிச்சவன் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேச்செல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீ போ, நீ பார்த்துக்கலாம், நீ போனா போதும், உன்னைய வச்சு வர்ற ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள இருந்தா போதும் போதும், பாக்கியெல்லாம் தேவையில்லை, போதும். சரி, இங்க என்ன நடந்துச்சு? சாமுவேல் கேட்கிறாரு, நீ கடவுளுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆளு, நீ கடவுளுக்கு கீழ்ப்படியாம நான் கேட்கிற ஆடு மாடுகளின் சத்தம் கேட்குது, அதெல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்தார்? அல்லேலூயா. அவன் சொல்றான், தேவன் என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சுட்டேன். அல்லேலூயா. வந்து 2 சேரை போட்டு 2 பேரும் புருஷ பஞ்சாதி உட்கார்ந்தானே, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவாயா? ஆண்டவருடைய சொல்ல கேட்பாயா? ஆண்டவருக்குள்ள அது சபைக்கு தூணா இருப்பாயா? புடிக்கிட்டு போற தூணே அதே. அல்லேலூயா. சபைக்கு தூணா இருப்பாயாக்கும் போது எப்படா தாலியை கட்ட விடுங்கடா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டுறது. எதுக்கு செத்து போவையாடான்னு கூட அதுக்கு தலையாட்டிக்கிறது. என்ன சொன்னாலும் அன்னைக்கு தலையாட்டி அவன் காரியத்தை சாதிக்கிறான். அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்கிற தவறுகளின் நிமித்தம், உங்கள் பிள்ளைகள் செய்கிற தவறுகளின் நிமித்தம் அதை தட்டி கேட்க வக்கில்லாத தாய் தகப்பனா இருக்கிறாங்க. இனிய வரைக்கும் வச்சுக்கலாம். அல்லேலூயா. ஒரு புருஷனை நீ ஆலயத்துக்கு வந்துதே ஆகணும், நல்ல பழக்கங்களை பழகித்தே ஆகணும்னு சொல்றதுக்கு யாருக்கு தெம்பு இல்லை? பொம்பளை பிள்ளைகளுக்கு தெம்பு இல்லை. அல்லேலூயா. அவர் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அல்லேலூயா. அவர் அருவாமனையில் ஏறினா விட்டுருவீங்களா? பதமான அருவாமனையை வச்சு அதுல ஏறி உட்கார்றாருன்னா விட்டுருவீங்களா? விடுவீங்களா? நம்ம பொம்பளை பிள்ளை எடுத்து கேட்கிறேன், விடுவீங்களா? ஏன் விட மாட்டேங்க? அறுத்து கூட அப்புறம் எங்கேயும் போய் உட்கார முடியாது. அல்லேலூயா. அறுத்து கொடுக்கறதுனால தானே. அப்ப தேவனை தேடி வரலன்னா பிசாசு அறுத்துருவாங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? தேவனுக்குள்ளே சரியா இருக்காத ஒவ்வொரு நபர்களையும் தேடி 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 அடிப்பான். தேடி தேடி அடிப்பான். நீ ஞானஸ்நானம் எடுக்காம தேவனை தேடாம நீ வாட்டில் ஊரு சுத்திக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா எப்படியோ போயிட்டு போன்னு விட்டுறலாம். ஞானஸ்நானம் எடுத்து தேவனுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வேற பண்ணியாச்சு. ஒரு உடன்படிக்கை பண்ணியாச்சு. சரி, பிள்ளைகளை மட்டும் தான் பாதிக்குமா? இல்ல. அல்லேலூயா. சவுல் தப்பு பண்ணுனான். சவுல் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்தான், வேலைகளை செய்தான். ஆனா பாதிப்பு யாராருக்கெல்லாம் வந்துச்சு? சவுளுடைய மகன் உயிரோடு இருந்தானா? அவனும் கொல்லப்பட்டான். அல்லேலூயா. சவுளுடைய குடும்பம் அழிஞ்சு போச்சு. சவுளுடைய குடும்பம் அழிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு என்ன செய்து கொண்டிருக்கிறானா? வகை தேடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க கவனமா இருந்து உங்களுடைய பிள்ளைகளை சரியான முறையில கட்டுப்படுத்தி, உங்களுடைய புருஷங்களை சரியான முறையில கட்டுப்படுத்தி தேவனுடைய ஆலயத்துக்குள்ள நீங்க கொண்டு வந்து வைக்கலன்னு சொன்னா வருகிறது பொல்லாத ஒரு காலம், மிகவும் பொல்லாத காலம். உங்களுக்கு வீட்டுக்காரனாவே அவன் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு போயிடும். ஏன்னா பிசாசு என்ன செய்வான்? திசை திருப்பி
கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. திசை திருப்பி கொண்டு போயிடுவான். சகோதரிகளே ஜாக்கிரதை. அல்லேலூயா. தாய்மார்களே ஜாக்கிரதை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறத கவனமா கேட்டீங்கன்னா தப்பு செய்ய இல்லை. ஏதோ ஒரு பிரசங்கம் 10 பிரசங்கத்தோட இதுவும் ஒரு பிரசங்கம். அடேப்பா, நான் இதை மாதிரி 100 பிரசங்கத்தை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிருக்கேன். இது ஒரு பெருசா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எலியா வந்தார். அல்லேலூயா. சால்வை எடுத்தார். யோர்தான 10-15 அடியெல்லாம் அடிக்கல. எத்தனை அடி அடிக்கல? யோர்தானே 2ஆய் பிளந்து போ அப்படின்னு சொல்லி மாட்டார் துணித வச்ச மாதிரி என்ன செய்யல? அடிக்கல. ஒரே ஒரு அடிதான், ஒத்த அடிதான் அடிச்சாரு. யோர்தான் என்ன இருந்துச்சு? 2ஆ பிளந்துச்சு. ஒரு பிரசங்கத்துக்கு நீங்க மனம் திரும்பல அப்படின்னு சொன்னா நீங்க யோர்தானை கடக்க முடியாது. இருக்கிற பிரச்சனைகளை நீங்க என்ன செய்ய முடியாது? மாற்றி கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் பிள்ளைக்கான நீங்க செய்கிறீங்களே, பிள்ளை உங்க வார்த்தை கீழ்ப்படியெல்லாம் அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு தெரிய வேண்டாமா? என்ன ஆக்ஷன் எடுத்தா அவன் கட்டுப்படுவான்னு தெரிய வேண்டாமா? சரி, பிள்ளையின் மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் அதை செய்ய விட மாட்டேங்குது. அல்லேலூயா. ரொம்ப சொன்னா ஏதாவது செஞ்சு செத்து போயிட்டானா என்ன செய்யறது? அல்லேலூயா. ரொம்ப கண்டிஷனா பிடிச்சா அவர் நான் செத்து போவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என் மகன் செத்து போவேன்னு சொல்றான், நான் என்ன செய்யட்டும்? அல்லேலூயா. வேண்டாம், நீங்க கண்ட்ரோல என்ன செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம். அல்லேலூயா. எந்த வார்த்தையும் பிள்ளைங்க என்ன செய்யாதீங்க. பொம்பளை பிள்ளைங்க புருஷன்கிட்ட பேசாதீங்க. உங்க சௌரியத்துக்கு போங்கன்னு விட்டுருங்க. ஏன் தெரியுமா? நரகத்துக்கு போறது நீங்களே வழி அனுப்பிச்சு வச்சிருவீங்க. அல்லேலூயா. நரகம் தானே, அதில் மாற்று கருத்து இருக்கா? ஒண்ணு பரலோகம், இல்லாட்டி நரகம். இப்ப பரலோகத்துக்குரிய வழியின்படி பிள்ளைகள் நம்முடைய கணவன் செய்யல, பிள்ளைகள் செய்யல. அப்ப அவங்க எங்க போக போறாங்க? நரகத்துக்கு. ஏன் யோசிக்கிறீங்க? உண்மை தானே. பிள்ளைகள் நரகத்துக்கு போகிறார்கள். தேவனுடைய கட்டுப்பாட்டில் இல்ல, சபையினுடைய கட்டுப்பாட்டில் இல்ல, கணவனுடைய மனைவியினுடைய கட்டுப்பாட்டில் இல்ல, தாயினுடைய கட்டுப்பாட்டில் இல்ல, தகப்பனுடைய கட்டுப்பாட்டில் இல்ல. சொல்றது இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு அவருக்கு என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாரு. நம்ம சொல்லி நமக்குள்ள தெரியும், நம்ம சொல்லி நமக்குள்ள தெரியும். இல்லை, நாளைக்கு நீ நரகத்தில் கிடக்கும். அதை நாங்கள் தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டுல இருப்போம். அல்லேலூயா. நரகத்தில் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்ப புள்ள நரகத்துக்கு போறது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? குமாரர்கள், குமாரத்திகள், உங்க பிள்ளைங்க நரகத்துக்கு போறது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷமே இல்லை, வருத்தம் தானே. உங்க வீட்டுக்காரர் நரகத்துக்கு போறது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்ல, உங்க வீட்டுக்காரம்மா நரகத்துக்கு போறது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா. அவங்க எப்படி செஞ்சாலும் தலகலக்க நடந்தாலும் எங்க போயிடணும்? நம்ம பரலோகம் போகும்போது அவங்களும் பின்னாடி என்ன செய்யணும்? நம்ம வீட்டுக்கு சீட்டை கொடுத்தோன்னே எத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு என்னணும், குடும்பத்தில் உள்ளவங்களை பூரா நம்ம பேர் சொல்லணும். 5 பேர் இருக்கோம்னா 5 பேர் சொன்னோன்னே உடனே கேட்ட திறந்து உள்ள 5 பேர் வாங்க அப்படின்னு கூப்பிடணுங்கிறது தானே ஆசை. அல்லேலூயா. அப்படி கூப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா. அவன் அவன் செய்கிற காரியத்தின்படியே செய்யப்படும். அல்லேலூயா. அவன் அவன் என்னென்ன காரியத்தை செய்கிறானோ செய்யப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியானால் உங்களுடைய பிள்ளைகள் இந்த காலம் எப்படி இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு சுருக்கமா அதுக்கு அடுத்த வரியில சொல்றேன். அல்லேலூயா. இப்ப நீங்க வாசிங்க இல்லையா, 1 சாமுவேல் 28:6 வாசிங்க இல்லையா, அதுல சவுல் யாரை தேடி போனானா? சவுல் யாரை தேடி? குறி சொல்லுகிறவர்களை. ஆண்டவர்கிட்ட பதில் கிடைக்கல, ஆண்டவர்கிட்ட பதில் கிடைக்கல. இப்ப அவன் யாரை தேடி போக ஆரம்பிச்சிட்டான்? அஞ்சனை பார்க்கிற ஒரு பெண்ணை தேடி போக ஆரம்பிச்சுட்டான். அல்லேலூயா. நமக்கு முன்னாடி செய்வனைகள்லாம் ஒரு பெரிய விஷயமா?
பதில் சொல்லுங்க, ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க? நான் இன்னைக்கோ ஒரு நாள் வர்றேன், ஏன் கூட உங்களுக்கு என்ன சண்டை? அல்லேலூயா. இன்னைக்கோ ஒரு மாசத்துல, இது 2வது மாசம் தொடர்ந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்க அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்துல அவன் போனான்னு சொல்லி பைபிள்ல தெளிவா இருக்கு. அல்லேலூயா. அஞ்சனம் பார்க்கிறவர்கள், அப்ப குறி சொல்லுகிறவர்கள், அஞ்சனம் பார்க்கிறவர்கள், பில்லி சூனியம் வைக்கிறவர்கள், இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா? இந்த செய்யற செயல்கள் நம்மளை பாதிக்குமா பாதிக்காதா? அல்லேலூயா. நம்ம யாரு சொல்லுங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்ம ஜெபிக்கிறவர்கள், நம்ம தேவனுக்கு வாழ்கிறவர்கள். அல்லேலூயா. நம்மளை பாதிக்கலாமா? பாதிக்க கூடாது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்ன செய்யுது? பாதிக்குது. காரணம் என்ன? அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஒரே ஒரு நபர் தேவனுக்கு கீழ்ப்படியலனாலும் அவன் மூலியமா உள்ள வந்துடும். அவன் மூலியமா அந்த பொம்பளை பிள்ளை தேவனுக்கு கீழ்ப்படியலையா, அந்த பிள்ளை மேலமா பிசாசு என்ன செய்வான்? உள்ள ஆட்டம் காட்டி விட்டுருவான். அல்லேலூயா. நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க இந்த சவுல் போய் குறி சொல்றவங்க பொம்பளைய கூப்பிட்டு சொல்றான், எனக்கு நான் குறி கேட்கணும் அப்படிங்குமே. அவ கேட்கிற, யாரை எழுப்ப வேண்டும்? யாரை கூப்பிடணுங்கிறா. குறி சொல்ற பொம்பளை எவ்வளவு வேல்யூன்னு பாருங்க. குறி சொல்ற பொம்பளை யாரை கூப்பிடணும்னு கேட்கிறா. அதுக்கு இவர் சொல்றாரு, சாமுவேலை கூப்பிடார். அல்லேலூயா. உடனே மந்திரத்தை போட்டா, யாகத்தை உருவாக்குனா, யாகத்துல மந்திரத்தை போட்டா, அங்க யாரு வந்துட்டா? சாமுவேல் வந்துட்டார். நல்லா யோசித்துக்கங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை குறி சொல்லுதல் செய்வனைகள் பாதிக்குமா பாதிக்காதனா? சாமுவேல் தீர்க்கதரிசி. யாரு? சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி. அவர் நித்திரையா இருக்கிறார், இளைப்பாறுதல் இருக்கிறார். அவரை எழுப்பி போட்டார். சாமுவேல் வந்தோன்னு சொல்லிட்டாரு, என்னை ஏன் எழுப்புன? நான் இளைப்பாறுதல்ல இருந்தேன், என்னை ஏன் நீ எழுப்புனேன்னு கேட்டார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அன்று சாமுவேலையே எழுப்பக்கூடிய ஒரு பில்லி சூனிய செய்யக்கூடிய ஒரு பொம்பளை இருந்திருப்பான்னு சொன்னா இன்னைக்கு இருக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லித்தான் ஆகணும். அல்லேலூயா. விக்கி உங்களுக்கு தெரியும்ல? எல்லாருக்கும் தெரியுமா விக்கிய? அவங்க அந்த விக்கியினுடைய அக்கா, மூத்த அக்காவை கட்டினவன் ஒரு செய்வனை செய்கிறவன், பெரிய சாமியார், பூசாரி. 2 குட்டிச்சாத்தா கையில் வச்சிருக்கான். எத்தனை? அவங்களே பார்த்துட்டு 2 பொம்மை குட்டிச்சாத்தா பொம்மை வச்சிருக்காங்கிறத ஒரு ரூமுக்குள்ளே இவங்களை போக விட மாட்டான். அங்கே எல்லா விதமான சுடுகாட்டு எலும்புலேருந்து, தலை எலும்புலேருந்து எல்லாம் வச்சு, யாக பீடம் வச்சு, என்னென்னமோ வச்சு பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனுடைய பயங்கரமான செய்வனை செய்கிறவன். அல்லேலூயா. இப்போ அவன் என்ன செய்யறான்? நிறைய முறை செஞ்சிருக்கான். போன வாரத்தில் என்ன செஞ்சான்? ஃபோன் பண்ணி விக்கிக்கு ஃபோன் பண்ணி, விக்கியோட அம்மாட்ட, உங்கள் 3 பேரில் ஒரு ஆள், யார்? விக்கி, விக்கினுடைய அம்மா, விக்கினுடைய அக்கா, 3 பேரில் ஒரு ஆளை இந்த வாரத்தில் நான் கொல்லலைன்னா நான் அந்த தொழிலே செய்ய மாட்டேன், கண்டிப்பாக கொல்லுவேன்ட்டான். இவங்களுக்கு குடல் எடுக்கும். வருமா வராதா? வரும். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறோம், ஆண்டவர் பேசுகிறாரு. இது போல் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஆமாம், இப்படி ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னா அப்படிங்கிறாங்க. அப்போ சேலஞ்ச். அவன் என்ன சொல்லி ஃபோன் பண்ணுறான் மறுநாள், நீ யார்கிட்ட வேணாலும் போய்க்கோ, நீ எங்கே வேணாலும் போய்க்கோ, இந்த வட்டம் நீ என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது, கொல்லாமல் விட மாட்டேன்ட்டான். அல்லேலூயா. போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம். சரின்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். போன வெள்ளிக்கிழமை அவன் அங்கேருந்து என்ன செய்கிறான், அந்த பிசாசை கொல்றதுக்கு அனுப்புகிறான். அனுப்பும்போது நான் என்ன செஞ்சிட்டேன்,
அந்த ஃபேமிலியை ஃபுல்லாக மேலே சர்ச்சுக்கு வர சொல்லி சர்ச்சில் உட்கார சொல்லி உள்ளே நுழைய விடாத அளவுக்கு வேலி போட்டாச்சு. வேலி போட்டு உள்ளே உட்கார வச்சாச்சு. அதனால அது வருது, இவங்களை தொட முடியலை. அல்லேலூயா. இவங்களை தொட முடியலை. அன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்ணி அதை உடைச்சி காலி பண்ணியாச்சு. போன ஞாயிற்றுக்கிழமை காலி பண்ணியாச்சு. திங்கக்கிழமை மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறான், நேற்று நைட்டே நீங்கள் செத்துருக்கணுமே, எப்படி உயிரோடு இருக்கீங்க? நீங்கள் நேற்று நைட்டே செத்துருக்கணுமே, நீ எப்படி உயிரோடு இருக்கிற? நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், உங்ககிட்ட என்ன வர மாட்டேங்குது, என் தெய்வங்கள் வரமாட்டேங்குது, குட்டிச்சாத்தானே வரமாட்டேங்குது உங்ககிட்ட, போயிட்டு திரும்பி வருது. அல்லேலூயா. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறது இன்றைய சூழ்நிலைகள். இன்னைக்குள்ள சூழ்நிலைங்க அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. சரி, நம்முடைய பிள்ளைகளை பிசாசு தொடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. நம்ம பிள்ளைங்க இப்படி ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க, வருது, அந்த ரோட்டில் வருது. நமக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு தெரியாது இவங்க எதுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இவங்களை தொடுமா தொடாதா அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் தொடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் என்ன செஞ்சுருக்கான், ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறதுனால அந்த எரிச்சல் யார்கிட்ட இருக்கும்? நம்ம வீட்டு பொம்பளைக்குள்ள ஒரு பயலை கொண்டுட்டு ஓடி போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னைக்காவது ரோட்டில் பார்த்தா சந்தோஷப்பட்டு கெட்டு சேர்ந்து குடிச்சு முத்தம் கொடுப்போமா? எரிச்சல் கோபம் வருமா? எரிச்சல் கோபமும் பலமா வரும்ல. அதே போலதான் ஞானஸ்தானம் எடுத்துட்டு தேவனுக்குள்ள இருக்காம ஊரு சுத்துறவர்களை பார்க்கும் போது அந்த பிசாசுக்கு அவ்வளவு கோபம் வரும். என்னடா ஒண்ணு என்கிட்ட வந்துரு முழுசா, நான் உன்னைய பார்த்துக்கிறேன், இல்லாட்டி என்ன செய்ய அங்கேயாவது போ, ரெண்டும் இல்லாம ஊரு சுத்திரியடா, நான் உன் மேல வரத்தாண்டா செய்வேன்னு என்ன செய்யும்? வந்துடும். அல்லேலூயா. வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைகளோட சண்டை, தகப்பனோட சண்டை, தாயோட சண்டை, குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. குடும்பத்தில் நிம்மதி இருக்கிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் எச்சரிக்கையா இருங்கள். தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய? நியாயமான ஆலோசனைகளை சொல்லுங்கள். அல்லேலூயா. 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 நியாயமான ஆலோசனைகளை எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் உங்கள் பிள்ளைங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான், எப்படி சொல்லுவீங்க? யாராவது ஒரு ஆளுக்கு நான் இப்படித்தான் சொல்லுவேன்னு சொல்லி காட்டுங்களேன். யாருமே சொன்னதே இல்லையா? அப்போ எப்படி சொல்லுவீங்க? அது எங்களுக்கே தெரியலங்கிறீங்களா? அது இல்லையா? மிகவும் அன்பா, ஏப்பா சொன்னா கேளுப்பா, சர்ச்சுக்கு வந்துருப்பா, பாஸ்ட் சங்கடப்படுறாருப்பா அப்படித்தான் சொல்லி. ஏன் சாமி சங்கடப்படுறாருன்னு சொல்ல மாட்டோம். பாஸ்டர் இந்த வாரம் கூட கேட்டார், உடைய பத்தி சங்கடப்பட்டார், ரொம்ப சங்கடப்பட்டார், வந்துருப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அவன் ஒரு தகாத வேலையை செய்கிறான்னா அப்ப எப்படி கண்டிப்போம்? இல்லே, இதை செஞ்சீங்கன்னா நானு சொல்லுங்க, இதை நீ செஞ்ச நான் அப்பயே செத்து போவேன். அல்லேலூயா. அப்படி சொல்லுவோமா இல்லையா? இங்க பாருங்க, இதை மட்டும் நீங்க செஞ்சீங்க நான் செத்து போவேன் சொல்ற ஒரு சூழ்நிலை. அதை நான் வாயில சொல்லலை, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப அந்த நேரத்துல இதை சொல்றவங்க ஏன் சர்ச்சுக்கு வர்றதுக்கு நீங்க இந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, நீ எனக்கு பிறந்தவன்டா, நீ ஏன் புள்ளடா, நான் எப்படி சர்ச்சுக்கு போறேன்? தாயை போல தகப்பனை போல வாடுறா, ஏண்டா இப்படி அநியாயம் பண்ற, ஒழுக்கமா வந்து சேர்றா அப்படின்னு ஒரு 4 நாளைக்கு அரட்டுங்க. 5 நாள் உங்க அரட்டுக்கு போயிருந்துக்கிட்டா அது என்ன செய்வான்?
ஆலயத்தில் வந்து உட்காருவான். ஆலயத்தில் உட்காந்துட்டாருன்னா கர்த்தர் பேசும்போது ஒரு நேரம் முன்னாடி ஒரு நேரம் தேவனுடைய அபிஷேகம் அவனை சுழட்டி அடிக்காம விடவே விடாது. அப்போ ஒரு பெரிய பாதுகாவலை என்ன செய்யறோம், நம்ம வைத்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. பெரிய பாதுகாவல் நமக்கு வந்து விடுகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அதை எல்லாமல் நீங்கள் அசட்டையா இருந்தீர்கள் என்று சொன்னார். கண்டிப்பா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. வரும் காலம் மிகவும் கொடீரமான காலம். அல்லேலூயா. மிகவும் கொடீரமான காலம். பாருங்க, சொந்த மச்சனைங்க அவன் தங்கச்சிய அவங்க அக்காவே இவன் கெட்டிருக்கான். அவன் சொல்றான், மச்சன் இந்த வாரத்தை நான் கொல்லாம விட மாட்டேன். அப்ப எந்த அளவுக்கு பிசாசு கொண்டு போய்கிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப இந்த உலகத்திலிருந்து, பிசாசுடைய கரங்களிலிருந்து, பிசாசுடைய கிரிகையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நாம் தேட வேண்டிய தேவனை தேடித்தான் ஆகணும். யாக்கோப்பு 4:7. சீக்கிரம் வாசிக்க முடிச்சிடலாம். இன்னும் 5 நிமிஷம் தான். 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க மேல பிசாசு பிடிச்சு அது பிறகு அதை நம்ம போராடி விரட்டுறதை காட்டிலையும் ஆரம்பத்திலேயே பிள்ளை செய்கிறது தவறாக இருந்தால், அவன் தவறு செஞ்சு நான் பார்க்கவே இல்லை, அவன் பீடி குடிச்சு நானே பார்க்கல, அவன் சிகரெட் அடிச்சு நான் பார்க்கல, அவன் தண்ணி அடிச்சு நான் பார்க்கல, அவன் பான் பிராக்கு போட்டு பார்க்கல, ஒரு தப்பு என் பிள்ளை என்ன செய்ய மாட்டான். அதை எங்க வர மாட்டான், சர்ச்சுக்கு மட்டும்தான் வர மாட்டான். அல்லேலூயா. அதுதானே பெரிய தவறே, அதுதானே பெரிய தவறே, அதுதானே. சின்ன தவறை நீங்க உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தேவனுடைய காவலுக்குள்ளே வந்து பிள்ளைகள் நிற்கவில்லை என்று சொன்னா, லோத்துடைய மனைவியும் லோத்துடைய பிள்ளைகளையும் சோதம் கோமராவிலிருந்து தூதர்கள் தேவதூதர்கள் என்னங்க இழுத்துக்கிட்டு வெளியே வந்து விட்டாங்க. அல்லேலூயா. அவ திரும்பி பார்த்தா உப்பு தூணாகி போயிட்டா. அல்லேலூயா. அப்ப நம்முடைய பிள்ளைகள் என்னவாகும், நம்முடைய பிள்ளைகள் என்னவாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது, உப்பு தூணாய் மாறக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இதை மாத்திரம்னா யாருடைய கையில இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. அல்லேலூயா. உங்க கையில தான் இருக்கு. உங்க வீட்டுக்காரு சர்ச்சுக்கு வந்து ஒழுக்கமா உட்காரணும்னா அது யார் கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. அப்ப இப்ப நீங்க அசால்ட்டா விட்டுட்டீங்கன்னா, ஆலயத்துக்கே வரலன்னா பயம், கடவுள் மேல பயம் இருக்காது, கடவுளுக்கு பயந்து வழி நடக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்காது, தேவனுக்கு பிரியமான பிள்ளையா இருக்கணுங்கிற எண்ணமும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்பிறகு எப்படி நீங்க தற்காத்துக் கொள்ள முடியும்? அதனால கடைசி காலமாக இருக்கிறது, மிகவும் ஜாக்கிரதையாக. இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். ரெண்டு தீமோத்தேயு வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல ஓட்டத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன். என் பிள்ளையோட நான் போராடித்தே அவனை என்ன செஞ்சிருக்கேன், ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். அத்தை ஆண்டவர் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடுங்க. இல்லையா? சம்பாரிச்சு வீட்டில் ரூபா கொடுக்கலன்னா மட்டும் எப்படி கேள்வி வைப்பீங்க? என்னடா அவன் முஞ்சாதி பிள்ளைகளை கவனிக்கவே மாட்டேங்கிறாங்கள, பிள்ளைக்கு செலவு கொடுக்கலையாமல, கஞ்சிக்கு இப்போ அரிசி இல்லாமல் இருக்காமல கேட்போம்ல. அப்போ இதை கேளுங்க. அதைத்தான் இங்கே சொல்றது, நல்ல போராட்டத்தை தாய் தகப்பேன் போராடுங்க. மனைவிகள் நல்ல போராட்டத்தை போராடுங்க.
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை முடிங்க, நல்லபடியா முடிங்க. உங்களுக்காக ஒரு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாருக்கெல்லாம் ஜீவ கிரீடம் வேணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உங்க பிள்ளைங்க எங்க வரணும்? சர்ச்சு கொண்டு வரணும். யாரு கொண்டு வர போறது? மூச்சு விட்டுறாதீங்க, மூச்சு கீச்சு விட்டுறாதீங்க. என்ன நல்ல வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த வார்த்தைக்கெல்லாம் பதில் சொல்லலாமா? அல்லேலூயா. ஒரு சிரிக்கிறது மாதிரி ஒரு ஜோக் அடிச்சு சொன்னா சிரிச்சுக்கிட்டே நம்ம பேசலாம். உன் பிள்ளைய சர்ச்சு கொண்டு வந்துருவியான்னு கேட்டா எவ்வளவு மனவேதனையான விஷயம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய கணவர்களை சர்ச்சு கொண்டு வந்துருவீங்களா? என்னம்மா வாலிப பிள்ளைகள் பேசவே மாட்டேங்கிறீங்க. எங்க உங்களை கல்யாணத்தன்னைக்கு பார்த்தது மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கு கல்யாணம் தாலி எடுத்து கொடுத்த பாருங்க, அப்போ உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தது மாதிரியே என் கண்ணுக்குள்ள தெரியுது. இல்லையா? அது பிறகு உங்களை நான் என்ன செய்யல, பார்க்கவே இல்லை. 2 பேரையும் ஒன்னா பார்க்கவே இல்லை. வீட்டில் வச்சு பார்த்துருக்கிறேன், சர்ச்சுக்குள்ள பார்க்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்காக சொல்லல, எனக்காக சொல்லல, உங்களுக்காக நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை முடியுங்கள். உங்களுக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வார்.